வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளும் அடுத்து ஜோதிட சம்பந்தமாக ஆன்மீக சம்பந்தமான விளக்கங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கும். அதனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம கடக ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயும் குருவும் சேர்ந்து கிரகங்கள் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று அந்த கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் குரு மங்கள யோகம். இந்த செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா பாவ கிரகம், குருன்றது பார்த்திங்கன்னா சுப கிரகம். எப்படி இது 2ம் சேர்ந்து எங்களுக்கு சுப பலனை, அது என்ன யோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குருவாகப்பட்டது சுப கிரகம். அந்த சுப கிரகத்தோட பார்வை பார்த்திங்கன்னா எப்போதுமே பலமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த செவ்வாயின்றவர் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இந்த அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த யோகமாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர்கள் அஷ்டம சனியின் பிடியில் இருக்கிறீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ஜாதகம் வர்றவங்க எல்லாருமே சொல்கிறது, மேடம் எங்களுக்கு அஷ்டம சனி, நாங்கள் உயிரோடு இருப்போமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா எல்லோருக்குமே ஒரு மரண பயம். ஏன்னா தன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா மிகுந்த மனவேதனைக்கு, அந்த மனவேதனையாகப்பட்டது இப்போ எல்லாரும் இந்த அஷ்டம சனின்னு சொல்லும்போது இவர்களுக்கு எங்கேயோ நம்ம ஏதோ நடந்துருமோ, நம்ம ஏதாவது தேவையில்லாத விபரீத முடிவு எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஏன்னா இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாக எல்லோரிடமும் பார்த்தீங்கன்னா அன்பாக பேசுவாங்க. இவர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா மனதை மயக்கக்கூடிய பேச்சாக தான் இருக்கும். எங்கிட்ட அவங்கக்கிட்ட அந்த கடகராசி அன்பர்கள் வீட்டுக்கு போனோன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் அவர்கள் கூட இருந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் விருந்தோம்பலில் இந்த கடகராசி அன்பர்கள் மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஒரு வாய் சாதம் கொடுக்காம, ஏதாவது வயத்துக்கு எதுவுமே கொடுக்காம இவர்கள் இருக்கவே மாட்டாங்க. தன்னை தேடி வருபவர்களுக்கு அந்த ஒரு வயிறார ஒரு மன திருப்தியோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தனிமையில் இருக்கிறீங்க. யாரோடைய இதுவும் இல்லாமல், யாரோடைய உறுதுணையும் இல்லாமல் தனிமையில் விட்ட ஒரு காட்டுக்குள்ளே விட்ட ஒரு நபர் மாதிரி என்ன பண்ண போகிறோம், அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது வாழ்க்கையில், என்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை அறியாமலே நீங்கள் இரவும் பகலும் புலம்பிக் கொண்டு இருக்கின்ற நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்மறையாக இருக்கிறீங்களோ அது எல்லாமே நேர்மறையாக நடக்கக்கூடிய யோக காலகட்டமாக தான் இருக்க போகுது. இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டவர் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 7ல் செவ்வாய் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகங்களும் அவங்க மிகுந்த நிர்வாக திறமையோடு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக எந்த முடிவு எடுத்தாலும் இதுதான் முடிவு, இதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன், அப்படியே அந்த சமாளிக்கக்கூடிய திறனும் அவர்களிடம் அதிகமாக வந்துடும். அந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றியை காணக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த 40 நாட்கள், இந்த பிப்ரவரி 5லிருந்து
மார்ச் 14 வரை பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். நீங்கள் அந்த அஷ்டம சனியெல்லாம் மறந்துடுங்க, எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த 40 நாட்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக சிறப்பான முடிவுகளாக இருக்கும். அந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி, ஒரு இரும்பு சம்பந்தமான வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு நிலம் சம்பந்தமான வேலை செய்கிறீங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஏன் இந்த கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க கூட, நிலம் வாங்கி அந்த வீடு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க கூட மிகுந்த வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். ஆட போங்க மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே வரமாட்டேங்குது, நான் கமிஷன் தொழில் தான் பண்ணுறேன், எனக்கு மாதம் 5000 ரூபாய் கூட எனக்கு கமிஷனாக பணம் வரமாட்டேங்குது, நீங்கள் என்னமோ ரொம்ப ஓஹோன்னு சொல்கிறீங்கன்னு. கண்டிப்பாக இது பொய்யல்ல, நிஜமான உண்மையாக 100% நடக்கக்கூடிய பலன்கள் இந்த 40 நாட்கள். இந்த கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க, இது நாள் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் கடன் வைத்திருப்பீங்க. ஒரு 2 கோடியா 3 கோடியா 10 கோடி அளவிற்கு உங்களுக்கு கடன்கள் நிறைய இருக்கும். அந்த கடன்கள் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அந்த 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுக்கு மிகுந்த வருமானத்தையும் அதிகமான வாடிக்கையாளர்களையும் கொடுக்க போகிறார். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் திருப்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த 40 நாட்கள் இருக்க போகுது. இது வரைக்கும் நல்லாவே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் இது வரைக்கும் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது உங்களுக்கு ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா 1%, அதாவது 100%க்கு ஒரு 25% கூட உங்களுக்கு நல்ல பெயர் வந்திருக்காது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவே எடுத்து, உங்களுடைய தொழில் ரிவ்யூவே எடுத்து பார்த்திங்கன்னா மிக மோசமான நிலைமையில் இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதீத வளர்ச்சி. ஏன்னா அந்த குரு பகவானை பார்க்கறதுனால, குரு பகவான் இத்தனை நாள் வரைக்கும் ராகுவோட சேர்ந்துருந்தார், வக்ரமாக இருந்தார், இது போனால் அது வருது, அது போனால் இது வருது, காணாத குறைக்கு எங்களுக்கு சனி வேற பாடாப்படுத்துகிறாரு. இப்படி நிறைய கடகராசி அன்பர்கள் எங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இப்படியே முடிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். வாய்ப்புகள் தேடி வரப்போகுது, உங்கள் வீட்டின் கதவை தட்டப்போகுது வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, ஒரு தெளிவான முடிவோடு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. நீங்கள் ஒவ்வொரு செயலை ஆரம்பிக்கும் போதும், இப்போ ஒரு நிலம் சம்பந்தமான தொழில் செய்கிறீங்க, இல்லை எந்த ஒரு தொழிலை செய்தாலும் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுடைய முதல்ல நீங்கள் அந்த செவ்வாய் பகவான், அதாவது முருகப்பெருமானையோ வாராகி தெய்வத்தையோ நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய காரிய தடைகள் எல்லாமே விலகி, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கலியுக தெய்வமான நரசிம்மர், வாராகி, அடுத்து பார்த்திங்கன்னா சித்தர்கள், இவர்களை போல உள்ள வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுலாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகிறதுக்கு அதுக்குன்னு தனி ஒரு கொடுப்பனை வேணும். அந்த கொடுப்பனை உங்களுக்கு தான் இருக்குது, இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது. அந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணி இந்த காலகட்டத்தில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி காத்துட்ருக்குது. இந்த கடகராசி அன்பர்கள் அடுத்து வேலைக்கு போகின்ற நபர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்தில்
நிறைய அசிங்கங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கிட்ட கூட ஒரு பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. இவன்லாம் எதுக்குமே உதவ மாட்டான், எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், எந்த பயனும் இல்லை, இவனை படிக்க வச்சதுக்கு நான் 2 சொத்தாவது சேர்த்து வச்சிருக்கலாம், இவ்வளோ காசு கொடுத்து இவனுக்கு படிக்க வச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு பதிலாக இவனை படிக்க வைக்காம நான் 2 நிலம் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். இப்படி தன்னை ஒரு ஒருமையோடு ஒப்பிடும்போது இந்த கடகராசி அன்பர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்கள். என்னால் எந்த ஒரு பலனும் இல்லை இந்த வீட்டிற்கு, என்னுடைய பெற்றோர்களை கூட காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்த படிப்புக்கு நிகரான வேலை, எந்த படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்பிற்கு நிகரான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குரு மங்கள யோகமாகப்பட்டது அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் அந்த அரசாங்கம் மூலமாக ஒரு ஒத்துழைப்பு, சில பேருக்கு நிறைய ஏதாவது ஒரு லீகலாக கேஸ் இருக்கும், சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்கும், அல்லது டைவர்ஸ் கேஸே நிறைய இருக்குது. இப்போ இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நிறைய வந்துருச்சு. இந்த அஷ்டம சனியின் பொழுதுல கருத்து வேறுபாடு நிறைய இருக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த டைவர்ஸ் கேஸு, வழக்கு சம்பந்தமான பூர்வீக வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் அரசாங்க ஒரு இதுதான் வேணும். அந்த அரசாங்க ஒத்துழைப்புன்றது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் என்ன கேஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை கொண்டு வருவதற்கான ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. ஒரு பென்ஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல அரசாங்கத்தில் வேலை பார்த்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆயிருந்தா கூட அதிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இவ்வளோ இருக்குது, எதனா கேஸ் போட்டிருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு வருமானம் வர வேண்டியதாக இருக்குது, கண்டிப்பாக எங்களுக்கு இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் எல்லாமே நீங்கியாச்சு. 7ல் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் திருமண தடைகளை விலக்கி குரு பார்வை வந்தாச்சு. குருவை பார்க்குறாரு. குருவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கும் ஒரு இனிமையான காதல் திருமணம், இந்த கடகராசி அன்பர்கள் எல்லார்கிட்டையும் பாசமாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காதல் திருமணம் அமைவதற்கும், காதலே பண்ணலை மேடம், நான் இருக்கிற பிரச்சனையே என்னால் பார்க்க முடியல, எனக்கு கல்யாணம் ஆனால் போதும்னு இருக்கிறேன், இதனால என்னை எங்கே போய் நான் இதை போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு திருமண உறவு, ஒரு இனிமையான ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஆக மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் ஒரு வெறி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் என்னென்ன அவமானங்கள்லாம் பட்டீங்களோ, யார் மூலமாலாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, உங்களுக்கு எதிரில் நிற்கக்கூட தகுதி இருக்காது அந்த நபருக்கு, அந்த நபர் உங்களை ஏளனம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய நேரமாகவும் 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் தான் இருக்க போகுது இந்த 40 நாட்கள். இது எல்லாமே நம்ம பொதுவாக கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதே சமயத்தில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, சில தெய்வத்தை வழிபடவே கூடாது, ஆனாலும் அவங்க அந்த தெய்வத்தை நோக்கி தான் பயணித்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை
அறியாமலேயே பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கும். நான் இவ்வளோ செய்கிறேனே, உனக்கு இன்னும் எனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறைப்பட்டா, ஆனால் அந்த தெய்வம் உங்களுக்கு ஆகாத தெய்வமாக இருக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக இப்போ தெய்வம்ன்றது பார்த்திங்கன்னா, ஒரு வழிபாடுன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை தான். இன்னைக்கு நமக்கு தெய்வம் நல்ல ஒரு படி அளக்க போறாரு அப்படின்னு நினைச்சு நம்ம போய் செஞ்சோம்னா, தொழிலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த படியை அளந்தே தீர்வார். ஏன்னா நீங்க வைத்திருக்கின்ற நம்பிக்கை, நீங்க தெய்வத்தின் மீது வைக்கின்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வேலையின் வெளிப்பாடாக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் ஆன்மீக ரீதியாகவும் பலன்கள் மாறுபடும். அந்த பலனை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் பண்ணினீங்கன்னா உங்களுடைய முழு பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.